ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2000 வருஷ பழமையான தூக்க ரகசியங்களை நவீன அறிவியல் இன்னைக்கு எப்படி 100க்கு 100 நிரூபிச்சிருக்குன்னு பார்க்கலாமா? திருமூலரின் ஓலைச்சுவடியும் சரி, நாசாவின் லேட்டஸ்ட் ஆராய்ச்சியும் சரி, ரெண்டும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? எவ்வளவு நேரம் தூங்குறோங்கிறத விட எப்போ தூங்குறோங்கிறது தான் முக்கியம்னு திருமூலர் அப்பவே சொல்லிட்டார். அதுதான் நம்ம ஆயுளையும் கூட்டுமாம். இரவ அவர் 4 யாமங்களா பிரிச்சாரு. நம்ம உடம்போட இயற்கையான தேவையை புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான பழங்கால டெக்னிக். இதுல இரவு 9லிருந்து 12 மணி வரையிலான 2ஆம் யாமம் இருக்கு பாருங்க. அதுதான் ரொம்ப டீப்பான தூக்க நேரம். அப்படியே கொஞ்சம் பழங்கால கிரீஸ்க்கு போவோம். அங்க அரிஸ்டாட்டில் சொன்ன விஷயங்கள் தான் 1500 வருஷமா உலக மருத்துவத்துக்கே வழிகாட்டியா இருந்திருக்கு. நம்ம முன்னோர்கள் தொடர்ந்து தூங்காம நடுல விழுத்திருந்து தூக்கத்தை 2 பகுதியா பிரிச்சு தூங்கிருக்காங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஆனா இன்னைக்கு நாசா என்ன சொல்றாங்க தெரியுமா? வெறும் 20 நிமிஷம் குட்டி தூக்கம் போட்டாலே விண்வெளி வீரர்களோட எனர்ஜி 34% ஏறுதான். இதத்தான் சர்க்காடியன் ரிதம்னு சொல்றோம். மெலட்டோனின் தூங்க வைக்கும், கார்டிசோல் எழுப்பிவிடும். இது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு கடிகாரம். திருமூலர் சொன்ன அந்த 2ஆம் யாமமும் இன்னைக்கு அறிவியல் சொல்ற டீப் என்ஆர்எம் தூக்கமும் 100க்கு 100 அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்க. இரவு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் நம்ம உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அப்போதான் பீக்ல இருக்கும். இத கொஞ்சம் கவனிங்க. 6 மணி நேரத்துக்கும் கம்மியா நீங்க தூங்குனா உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி 70% வரைக்கும் குறைஞ்சிடுமா. சரி, இந்த பழங்கால சீக்ரெட்ஸை நாம எப்படி பிராக்டிக்கலா ஃபாலோ பண்றது? அதுக்கு 3 சிம்பிள் டிப்ஸ் இருக்கு, சொல்றேன். பண்டைய மரபு, நவீன அறிவியல், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம டெய்லி லைஃப்ல ஈஸியா அப்படி ஃபாலோ பண்ணலான்னு பாப்போம். ஸ்டெப் 1, நைட்டு சரியா 10 மணிக்கு தூங்கிடுங்க. இது நம்ம பாடியோட growth ஹார்மோன்ஸ் வேலை செய்ய செம்மையா ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் 2, தூங்குறதுக்கு முன்னாடி சுட சுட மஞ்சள் பால் குடிக்கணும்னு சித்தர்கள் சொன்னாங்க. அதே போல புத்தகம் படிக்கணும்னு அரிஸ்டாட்டில் சொன்னார். ரெண்டையுமே இப்ப சயின்ஸ் ஒத்துக்குது. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் புக் படிச்சா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் 68% குறைதான். மஞ்சள் பால், அப்புறம் புக் ரீடிங், இது எல்லாம் ஒன்னா சேர்த்தா அதுதான் அல்டிமேட் ஸ்லீப் ரொட்டீன். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபைனலா ஸ்டெப் 3, திருமூலர் சொன்ன மாதிரி அதிகாலையில எழுந்து நம்ம ஃபோன் அலாரம்க்கு பதிலா நேச்சுரலான சூரிய ஒளிய அலாரமா மாத்தணும். எழுந்ததும் ஒரு 10 நிமிஷம் காலை வெயில்ல நில்லுங்க. அது அன்னைக்கு நைட்டுக்கான மெலட்டோனினை செட் பண்ணி உங்க பாடி கிளாக்கை சூப்பரா ரீசெட் பண்ணிடும். சோ இதெல்லாம் வெறும் பழங்கால கட்டுக்கதை கிடையாது. சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட நம்ம எனர்ஜியே மாத்தக்கூடிய உண்மையான விஷயங்கள். மேத்யூ வாக்கர் சொல்ற மாதிரி நம்ம உடம்பையும் மூளையும் டோட்டலா ரீஃப்ரெஷ் பண்ற ஒரு மேஜிக் ரீசெட் பட்டன் தான் இந்த தூக்கம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இன்றிரவு நீங்க எத்தனை மணிக்கு தூங்க போறீங்க?